வணக்கம் நண்பர்களே. விலை கம்மியான ஒரு 7 சீட்டர் மாடலை மாருதி சுசுகி நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி நம்ம டாடா மோட்டார்ஸினுடைய இன்ஜினை பயன்படுத்தி ஜீப் நிறுவனம் அவங்களுடைய முக்கியமான காரை இப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க. அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர் அப்படின்னாலே எர்டிகாவை தாண்டி நம்மளால் யோசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ சேல்ஸ் அடிப்படையில் எடுத்துக்கோமே, இப்போ ஏப்ரல் மாதம் அதிகமாக விற்பனையான டாப் 10 கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இது 7 சீட்டர் மட்டும் கிடையாது, ஓவராலாகவே அதிகமாக விற்பனையான டாப் 10 கார்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா, முதல் இடத்துல டிசைர் கார் வந்திருக்கு, ரெண்டாவது இடத்துல பஞ்ச் கார் வந்திருக்கு, மூணாவது இடத்துல எர்டிகா வந்திருக்கு. இப்போ எர்டிகா ஏப்ரல் மாதம் 2026 எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னா 19,063 கார்கள் சேல் ஆயிருக்கு. இன்னொரு புறம் ரெண்டாவது இடத்துல பஞ்ச் கார் வந்திருக்கு, 19,107 கார்கள் விற்பனையாக இருக்கு. ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவது இடத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. அப்போ எர்டிகா அந்த அளவுக்கு டாப்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டாப் 10 லிஸ்ட்ல வேற ஏதாச்சும் 7 சீட்டர் கார் மாடல் இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது இடத்துல மகேந்திரால இருக்கக்கூடிய ஸ்கார்பியோ கார் இடம் பிடிச்சிருக்கு. 14,719 கார்கள் விற்பனை ஆயிருக்கு. ஸ்கார்பியோலாம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு லெஜெண்டரி கார். ஏன்னா 2002ல இருந்தே அந்த கார் சேல்ல இருக்கு. கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு பிறகு 25 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போகுது. பட் எர்டிகாலாம் 2012ல விற்பனைக்கு வந்த கார் தான். இருந்த போதிலுமே 7 சீட்டர்ல அந்த கார் தான் டாப்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல எர்டிகாவை விட விலை கம்மியான ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க. இப்போ இந்த கார் புது கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு அது புதுசு. பட் ஆல்ரெடியே ஃபாரின் மார்க்கெட்ல, ஜப்பானீஸ் மார்க்கெட்ல அந்த கார் விற்பனையில இருக்கு. சோலியோ அப்படிங்கிறது இந்த காரோட பேரு. இந்த காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, எந்த 2 கார் மாடலுக்கு நடுவில் இது வரப்போகுதுன்னா, ஒரு சைடு வேகனாரு, இன்னொரு சைடு எர்டிகா, ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்மீடியட்டா இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. ஜப்பானீஸ் மார்க்கெட் படி சொல்லணும்னா இது கெய் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கெய் கார் அப்படின்னா சின்ன காரு, காம்பாக்டா இருக்கும், பாக்ஸி டிசைன்ல கொடுத்துருப்பாங்க. அதான் கெய் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ரோ சீட்டிங் நமக்கு வந்துடும். 7 சீட்டர் கார் மாடல் தான். இருந்தாலுமே அந்த 3வது ரோ சீட் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னா, பெரியவங்களை தாண்டி கிட்ஸுக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அந்த காரோட லென்த் 4 மீட்டருக்குள்ள தான் வருது. அப்போ ஒரு 7 சீட்டர் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பேருக்கு தான் கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் வேகனாரை கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த காரை நம்ம தாராளமா எடுக்கலாம். இன்னொரு புறம் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கிராவைட் வந்திருக்கு. அதே மாதிரி நிசான்ல அதே மாதிரி ரெனால்ட்ல ட்ரைபர் கார் வந்திருக்கு. அந்த மாதிரி கார் மாடலுக்கு போட்டியா சோலியோ அப்படிங்கிற கார் விற்பனைக்கு வரலாம். இன்னொரு புறம் இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் ஃபேமிலியில் இருக்கீங்க, திங்ஸோட வெளில போவீங்க, இல்லை ஒரு சின்ன ஃபேமிலி அடிக்கடி ட்ரிப்பு போவீங்க அப்படின்னா 5 சீட்டரை விட வேகனரை விட இந்த சோலியோ அப்படிங்கிறது பெட்டரான ஒரு காராக இருக்கும். மெயினாக ப்ரைஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைஸை தாண்டி இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. 7லேருந்து 9 இன்ச்சுக்குள்ள இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரலாம். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கொடுக்கலாம். 360 டிகிரி கேமரா வந்துடும். இதை தாண்டி பார்த்தோன்னா பெரிய ஃபீச்சர்ஸ் எதுவுமே இந்த காரில் இருக்காது. இன்ஜினும் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். ஆனால் அது மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தோட நமக்கு வரும். அதே மாதிரி ஷிஃப்ட் காரில் கொடுத்துருக்க அதே சேம் இன்ஜின் தான் இந்த கார்லையுமே நமக்கு கொடுக்குறாங்க. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், AMD ரெண்டுமே இந்த காரில் வந்துடும். மெயினாக ப்ரைஸ் 7லேருந்து 12 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரதா இருக்கு. அப்போ எர்டிகாவை விட விலை கம்மியான ஒரு 7 சீட்டர் மாடலா இந்த கார் இருக்கும். அடுத்த அப்டேட் போனோம்னா, டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினை, டாட்டாவினுடைய பிளாட்ஃபார்மை ஜீப் நிறுவனம் அவங்க அடுத்ததாக கொண்டு வரக்கூடிய SUV காருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போதைக்கு ஜீப்போடைய பேரண்ட் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெல்லண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜீப்போட பேரண்ட் நிறுவனம். அந்த நிறுவனமும் நம்ம டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே டைப்பில் வந்திருக்காங்க. இப்போ புதிய ஒரு SUVயை இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணி, இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய 50 நாடுகளுக்கு அந்த காரை விற்பனைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெல்லண்டிஸ் அப்படிங்கிற நிறுவனம் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் எந்த காரினுடைய பிளாட்ஃபார்மை, எந்த இன்ஜினை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சியாரா SUV இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சு. அந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஆர்காஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் அதை உருவாக்கி இருப்பாங்க. அந்த கார்ல 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருப்பாங்க. இப்போ இதே பிளாட்ஃபார்ம், இதே இன்ஜினை ஜீப் அவங்களுடைய அப்டேட் பண்ணி விற்பனைக்கு வரப்போற SUV கார்ல கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா காம்பஸ் மெரிடியன் அப்படிங்கிற மாதிரி SUVs இந்தியாவில் விற்பனையில இருக்கு.
இந்த மாடல்லுமே டாடா மோட்டார்ஸினுடைய இன்ஜினை யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ வந்து BS6 நடைமுறை வருவதற்கு முன்னாடி இந்த கார்களில் ஜீப் நிறுவனம் 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க. ஆனால் BS6 விற்பனைக்கு நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த இன்ஜினை ஜீப்பால வந்து அப்டேட் பண்ண முடியல அப்படின்னா ஏன் பண்ணலன்னா பிரைஸ் அடிப்படையில் வந்து அதிகமாக போகும். அப்போ வந்து சேல்ஸ் வந்து டிராப் ஆகும். அப்படிங்கிறதுனால பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனே வந்து தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு வந்து இப்போ மெரிடினா இருக்கட்டும் இல்லை காம்பஸா இருக்கட்டும் 2.0 லிட்டர் டீசல் இன்ஜின் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த டீசல் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல நம்ம டாடா மோட்டார்ஸ் விற்பனையில் வச்சிருக்கக்கூடிய அந்த 1.5 லிட்டர் டர்போ இன்ஜினை அந்த அர்காஸ் பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து புதிய ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி அதில் வந்து அதாவது டாட்டாவுடைய பிளாட்ஃபார்மை உருவாக்கி டாடா மோட்டார்ஸினுடைய இன்ஜினையே பயன்படுத்தி நம்ம புதிய எஸ்யூவியை விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல ஜீப் நிறுவனம் வந்து இருக்காங்க. சேம் பிளாட்ஃபார்ம் சேம் இன்ஜின், அதை தாண்டி டிசைனாக இருக்கட்டும் மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவுமே அது எல்லாமே ஜீப் நிறுவனத்தினுடைய தான். டாடா மோட்டார்ஸ் அதில் வந்து தலையிடவே கிடையாது. ஓரளவு பிரைஸ் அடிப்படையில் வரப்போகிற எஸ்யூவி இந்தியாவில் வந்து ரீசனபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.